ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் பியூட்டிஃபைனிங். அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணி எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா இல்லை உங்களுக்கும் அப்படியெல்லாம் தோணி இருக்கான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சொந்த வீடு வாங்கணும்னு எல்லாருக்குமே ஒரு கனவாக இருக்கும். எனக்கும் அந்த கனவு இருந்ததுங்க. ஆனால் சொந்த வீடு வாங்கின பிறகு சொந்த வீட்டுக்கு உண்டான மெயின்டெனன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் 2 வாடகை வீட்டில் இருந்திருக்கேன். பட் ஆனால் இது நம்மளோட சொந்த வீட்டில் இருக்கும்போது எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து டீப் க்ளீன் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம வீட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கனால நமக்கு வந்து ஒரு இடத்துல தூசி பட்டாலும் அதை எவிடென்ட்டாக காமிச்சு கொடுத்துருது. ஸோ அப்போ வந்து என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, நம்ம டைமும் அதுக்கு போட்டு மெனக்கிடணும். அப்புறமேட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து அதுக்குன்ட்டு வந்து பராமரிக்கிறதும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். ஸோ எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. இதுக்கு நம்ம வாடகை வீட்லேயே இருந்துட்டு போயிருக்கலாமே அப்படின்னு மாதிரி எனக்கு வந்து ஒரு சில டைம் தோணி இருக்கு. பட் இருந்தாலும் சொந்த வீடு தாங்க. யாருமே இந்த ஒரு விஷயம் வெளியே போங்க அப்படின்னு யாரும் சொல்லவே மாட்டாங்கல்ல. அதனாலேயே சொந்த வீடை நான் வந்து அப்படியே தாங்கி பார்த்து அவ்வளோ கொண்டாடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோதான். பட் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தோணியிருக்கா? நீங்கள் என்ன ஹேர்டல்ஸ் மாதிரியெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப அவளோட இருக்கேன். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த க்ளீனிங் ஒர்க் எதுக்கு போயிட்டுருக்குன்னா, தன்மைக்குட்டியோட பர்த்டே. இல்லைனாலும் நான் என் வீடை வந்து ரொம்பவே க்ளீனாக வச்சுக்கணும்னு நான் நினைப்பேன். இந்த ஆணி அடிக்கிறது, அனாவசியமான பொருட்கள் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுறது, அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. க்ளீனிங் வீக்லி ஒன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். டீப் க்ளீனிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக பண்ணியிருக்கனால எல்லாத்துலேயும் டஸ்ட் போய் உட்காந்துரும். ஸோ டஸ்ட் ஆனாலே எவிடென்ட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ க்ளீனிங் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த க்ளீனிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. மீன்வேல் நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு vlog, தன்மைக்குட்டி பர்த்டே வரனால அவளுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணணும். ஸோ அதுக்கும் வந்து இந்த vlogல நான் இன்சர்ட் பண்ணுறேன், என்னென்ன பண்ணுறேன்ட்டு வாங்க பார்க்கலாம். என்னடா இந்த மிஷினை வச்சு ஓட்டிட்டு இருக்கேன் தானே பார்த்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து கிளீனிங் பண்ணிட்டு இருக்கேங்க. எங்க வீடு வந்து எப்பவுமே வந்து நான் கிளீனா வச்சுப்பேன். எனக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவருக்கும் எனக்கும் வந்து வீடு வந்து கிளீனா இருந்தாதான் பாக்குறதுக்கு அப்பாடா திருப்தியா இருக்கும். இது வந்து நான் மட்டும் பண்ண மாட்டேன். அவரு, நானு, பாப்பா 3 பேரும் சேர்ந்து பண்ணுவோம். நீங்களே பார்த்திருப்பீங்க, நம்ம கொரோனா பீரியட் டைம் அப்ப நாங்கெல்லாம் எப்படி வந்து வீட்டுல வந்து கிளீனிங் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாம் சேர்ந்துதான் பண்ணுவோம். தன்மைக்கும் வந்து அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து அதை இடத்துல வச்சிடணும்ப்பா அப்படின்னு வந்து மைண்ட்ல வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்பவுமே வந்து வீடை வந்து கிளீன் அப் பண்ணி வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஆக்சுவலா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து ரெகுலரா இப்ப ரீசெண்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. மெயினா என்னன்னா, இப்ப நம்ம மாப் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த சி செக்ஷன் பண்ண பிறகா என்னன்னு எனக்கு தெரியல, திடீர்னு மாசத்துல ஒரு வாரத்துக்கு அப்படியே கீழ் முதுகுல அப்படியே அவ்வளவு ஒரு வலி வரும். அப்படியே குமிஞ்சு நிமிர முடியாது, அந்த மாதிரி ஒரு வலி வரும். என்னதான் எக்ஸசைஸ் பண்ணாலும் ஆல் ஆஃப் த சடன் எனக்கு அந்த மாதிரி வலி வரனால இப்ப நான் இப்படி எடுக்கும் போது கூட டக்குன்னு எனக்கு வலி வரும். அப்படியே என்னடா பண்றேன் அப்படின்னு மாதிரிலாம் இருக்கும். சோ நம்ம மாப் அடிக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும். ஓகேங்களா? அந்த பீரியட் ஆஃப் டைம்ல எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் நான் வந்து அமேசான்ல பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகாராவோட ஸ்பின் மாப் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்பின் மாப். அண்ட் இந்த எலக்ட்ரிக் ஸ்பின் மாப் சோ வெரி ஈஸி டு ஹேண்டில். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. நம்ம ஜஸ்ட் இந்த ஒரு பிரஸ் பண்ணா மட்டும் போதுங்க. ஒர்க் அதே தானா எல்லாமே முடிச்சிடும். பாருங்க, தண்ணி வேற வருது பாருங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு தண்ணி ஊத்தி கிளீன் பண்ணும் அப்படின்னா நம்ம இப்படி தண்ணி ஊத்தி இப்படி நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம். அகாராவோட எலக்ட்ரிக் ஸ்பின் மாப் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஸ்ப்ரேயோட வருது, எல்இடி லைட் இருக்குது, அண்ட் ஃப்ளோர் ஸ்க்ரப்பரும் இருக்குது. ஸோ இது வந்து ஹார்ட்வுட் டைலுக்கும் லேமினேட் ஃப்ளோர்ஸில் ஈஸியாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ எங்களோட டைல்ஸில் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து க்ளீன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்தது, ஹேண்டியாக இருந்தது, ரொம்பவே லைட் வெயிட்டாக இருந்தது. சும்மா அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே நடந்தால் மட்டுமே போதும், அந்தளவுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. யார் வேணாலும் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஓகே நீ போய் ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டி இதை வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் வந்து, அதாவது லிக்விட் சொல்யூஷன் வந்து ஊற்றிட்டு டைல்யூட் பண்ணி 175 mlக்கு நீங்கள் வந்து டைல்யூட் பண்ணி ஊற்றிட்டு அதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் வாட்டர் ஸ்ப்ரே மாதிரி மேலே ஒரு பட்டன் இருக்குது. அந்த ஸ்ப்ரேயை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாட்டர் வந்து அழகாக ஸ்ப்ரே ஆகும். அண்ட் தென் ஸ்ப்ரே ஆன பிறகு நீங்கள் மாப் இருக்கு இல்லையா, மாப்பை வச்சு நீங்கள் அதுக்கு மேலே வந்து ரப் பண்ணாலே போதும். ஈஸியாக உங்களுக்கு வந்து
அது க்ளீன் ஆகிடும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா லைக் உங்களுக்கு சர்க்குலர் மோஷனில் தான் வந்து க்ளீன் பண்ணுறனால இப்போ மால்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்கல்ல, ஸோ பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாம் எப்படி வந்து மாப் ஆகுதுன்ட்டு. ஸோ நல்லா நீட்டாக உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷில் அங்கங்கே திப்பியாக தாரையாக இல்லாமல் அவ்வளோ நீட்டாக க்ளீனாக வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வாட்டர் ஸ்ப்ரே அண்ட் மாப்பிங்க. இது 2-in-1 மாதிரி. ஆக்சுவலாக வந்து தனியாக நம்ம பக்கெட் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு மாப் ஸ்டிக் எடுத்து அதில் தண்ணியை முக்கி அப்புறம் புழிஞ்சு அதுக்கப்புறம் தொடச்சி இந்த ப்ராசஸ் எல்லாம் வேணாம். ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டா வாட்டர் ஸ்ப்ரே அண்ட் மாப்பிங் இருக்கு. 2-in-1. அப்படியே நம்ம தண்ணியை எப்படி பிஸ்குன்னு அடிக்கிறோம், தண்ணி வெளியே வருது, அதுக்கப்புறம் மாப் பண்றோம், நீட்டா க்ளீன் ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்பிள் தரையில, சிமெண்ட் தரையில, அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா லேமினேட்டட் டைல்ஸ்ல எல்லாத்துலயும் வந்து க்ளீன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 150 RPM பட்டன் பேட் ஸ்பீட் இருக்கு. 200 ml வாட்டர் டேங்க் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்வில் ஹேண்டில் அண்ட் அட்ஜஸ்டபிள் எக்ஸ்டென்ஷன் ராட் இருக்கு. ஸோ உங்களுக்கு உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து லைக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மெயின் யூனிட் 2 வந்து ஒரு மெயின் யூனிட் கூட கிடைக்குது. அது கூட வந்து 2 எக்ஸ்ட்ரா பேட் இருக்கு. அப்புறம் ஒரு மெஷரிங் கப் இருக்கு. தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெஷரிங் கப்போட கொடுத்துருக்காங்க. இதுல 1 year வாரண்டி வேற இருக்குதுங்க. ஸோ நான் இது யூஸ் பண்ணதுல இருந்து சூப்பர் நீட்டா இருக்கு. மெயினா வந்து நீங்க ஃபுல் கிளீன் ஃப்ளோரை வந்து நல்லா கிளீனா கூட்டி விட்டணும். கூட்டி விட்ட பிறகு துடைக்கிறதுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா வந்து ஒர்க் ஆகும். அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து டர்ட் இருக்கு அப்படின்னா கொஞ்ச நேரம் அதுக்கு மேலேயே அந்த இடத்துலயே வச்சு ஒரு 1 to 2 minutes வந்து நீங்க அப்படி 1 minute கிடையாது, ஒரு 1 time 2 time வந்து நீங்க அதே இடத்துல வந்து அதை ஸ்வெல் பண்ண விட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அழகா நீட்டா அழுக்க வந்து ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது கூடவே வந்து டிட்டாச்சபிள் பேட்ஸ் தான் வருது. இந்த பேட்ஸ் வந்து அழகா நீங்க தண்ணியில வந்து வாஷ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு மறுபடியும் யூஸ் பண்ணீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கும். அண்ட் தென் இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேட்ஸ் நீங்க வந்து அமேசான்ல கூட வந்து வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4 பேடோட வருது. ஸோ இது வந்து தாராளமா ஒரு 6 months வரைக்கும் உங்களுக்கு தாங்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தன்மை த்ரெட் ஷேப்வேர்ல இந்த ஒரு புது கலர் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர். ஆக்சுவலா எனக்கு இந்த மாதிரி கலர் கொண்டு வரணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. அண்ட் ஃபைனலி எஸ் வி ஹேவ் திஸ் கலர். யாருக்காச்சும் இந்த கலர் வேணும் அப்படின்னா டக்குனு கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த ஷேப்வேர் டான்னு வந்து கிடைச்சிடும். ஸோ இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கலர். அண்ட் நான் ஷேப் காட்டுறேன். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு கஸ்டமர் வாங்கி இதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு எவ்வளவு கம்ஃபர்டா இருந்ததுன்னு அவங்க வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிவ்யூ கொடுத்திருந்தாங்க. இட் ரியலி மீன்ஸ் அ லாட் டு மீ. இது வந்து நீங்க சாரிக்கு மட்டும் தான் வேர் பண்ணணும்லாம் கிடையாது. சாரிக்கு மட்டும் இல்லைங்க, நீங்க எல்லா விதமான லாங் கவுன்ஸ்க்காகட்டும் ஸ்கர்ட்ஸ்க்காகட்டும் இதை வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளவு லைட் வெயிட், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். அண்ட் ரொம்ப நேரம் போட்டுட்டு இருந்தாலும், அதாவது ஒரு நாள் ஃபுல்லா போட்டுட்டு இருந்தாலும் உங்களுக்கு செம கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் எஸ், என்னோட பிரைட் கூடயும் வந்து இந்த மாதிரி சாரி ஷேப்பர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. பிகாஸ் தே ஃபீல் இட் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் தே ரியலி லவ்ட் இட். அண்ட் இந்த ஒரு ஸ்கை ப்ளூ கலர் வாஸ் லைக் எனக்கு கண்டிப்பா லான்ச் பண்ணும் அப்படின்னு. So we have launched this sky blue color. உங்களுக்கு யாருக்காச்சும் இது ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் தான் இப்போதான் அவரை கிளீன் பண்ணி முடிச்சிட்டாரு. கிளீன் பண்ணி முடிச்சோடனே நானும் தன்மை குட்டியும் வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ தன்னுக்குட்டி எங்க போறோம்? எனக்கு பர்த்டே ட்ரெஸ் வாங்க. பர்த்டே ட்ரெஸ் வாங்குறதுக்கு இன்னைக்கு என்ன டேட்? இன்னும் 4 நாள் தான். ஓ 3 நாளா? சரி, நீ கணக்கு கரெக்டா வச்சிருப்ப. சோ இன்னும் நம்மளுக்கு வந்து 3 days தான் ரிமைனிங் இருக்கு. இன்னைக்குதான் நாங்க வந்து இவளோட பர்த்டே ட்ரெஸ்ஸே ஷாப் பண்ண போறோம். ஆக்சுவலா நான் வந்து சரி நம்மளே வந்து டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். பட் என்ன ஆயிடுச்சுன்னா கொசு தன்மை அடி பேட் எடுத்தடி அந்த வடிவேல் மாதிரி ஆயிடும். அந்த எலி சுந்தரா டிராவல்ஸ்ல அந்த எலியை பார்த்தா எப்படி வந்து வடிவேல் சார் ரியாக்ட் பண்ணுவாரோ அதே மாதிரி இந்த கொசுவை பார்த்தா நான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இவ்வளோ கொசுங்க இந்த மழைக்கு. அந்த கொசு தான் பயங்கரமா படம் எடுத்து வருது. அண்ட் கொரோனா வேற அங்க இங்க இருந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. எல்லாருமே ஸ்டே சேஃப், பி வெரி கேர்ஃபுல். சளி காய்ச்சல்லாம் பிடிச்சிக்காம பார்த்துக்கோங்க. நிறைய சுக்கு காப்பி வந்து குடிங்க. அண்ட் எஸ், இப்போ நான் மறுபடியும் பேக் டு த ஃபார்ம். நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா தன்மை குட்டிக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். அண்ட் சாட்டர்டே அவளோட பர்த்டே. ஸோ பர்த்டே கட்டிங் அப்போ வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எந்த கடைன்னு தெரியல. நாங்கள் படி அப்படியே போகலாம், போய் எந்த கடையில் நல்லா இருக்கோ அதை பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான். கண்டிப்பாக RMKV கிடையாது. ஏன்னா RMKVயில் நான் வந்து ஆல்ரெடி இந்த மந்த் பிகினிங் அப்போ ஒரு ஷாப்பிங் போயிட்டு வந்தேன் இல்லையா. தன்மை ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் எடுத்தோம்.
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்தது. மற்றபடி ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. அண்ட் விலை வேற லெவலில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 6000 7,000 அந்த ரேஞ்சில் தான் நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு தான் இருந்தது. சரி அதனால அது வேணாம், வேற பக்கம் எங்கேயாச்சும் போய் பார்ப்போம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா ட்ரெஸ் என்னடி பண்ணுறது தனுக்குட்டி? ஷாக்குக்கார அவ ஷாக்கு நீங்க பார்த்துருக்கணும். சொல்லு என்ன பண்ணலாம்? இந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறியா? சரிங்க, நாங்க அங்க போயிட்டு எந்த கடையில ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறோம், அவளுக்கு எதெல்லாம் போட்டு பாக்குறோம்னு நம்ம வந்து வீடியோ எடுக்கலாமா? எடுக்கலாமா? உன் ட்ரெஸ் இப்ப காமிச்சிடலாமா? கிறிஸ்மஸ் வைபோட இருக்காங்க. மேரி கிறிஸ்மஸ். முடி உன் காமிச்சிட்டு தன்மை, உன் முடி இப்படி முன்னாடி போடு. ஸோ தனுக்குட்டிக்கு நல்லாவே வந்து முடி வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ வெரி ஹாப்பி. அப்படியே பேக்லாம் போட்டு இன்னைக்கு அம்மா வீட்டுல இருந்து தன்மை குளிச்சுட்டு வந்தா. இல்ல அம்மா தேயின்னு தேய்ச்சிருச்சான். என்ன சொல்லு, எப்படி சொன்ன? சொல்லிடி தங்கம். சரி விடு, உன் ட்ரெஸ்ஸை காமிங்க, நவுருங்க. அவளுக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணுமாமா. ஸோ அதனால வந்து மேடம் வந்து இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்காங்க. ஓகே பாய் சொல்லிடு தனம். ராஜ் கிளம்பலாமா? நீ என்ன கொசு அடிச்சிட்டு இருக்கியா? டயர்ட் ஆயிட்டியா மாப் அடிச்சு? ஓகே கிளம்பலாமா? வீட்டிலேருந்து நேராக கிளம்பி வேலன் டெஸ்க்கு தான் போனோம். அவர் பசிக்குதுனால சரி ஏதாவது வந்து லைட்டாக ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே சுட சுட பல பஜ்ஜி போட்டிருந்தாங்க. பல பஜ்ஜி, அப்புறம் சேலம் தட்டு செட்டு, அதுக்கப்புறம் கொல்கட்டை, இதெல்லாம் வந்து சாப்பிட்டாச்சு. வயிறு நம்பியாச்சு. பாப்பா கிட்ட கேட்டோம் ஏதாச்சும் வேணுமான்னு. வேணான்ட்டா. அவளுக்கு கொஞ்சம் கோல்டும் சிக்கும் இருந்தனால வேணான்னா சரின்னு விட்டுட்டோம். அங்கேருந்து அப்படியே நேராக கிளம்பி ஜிஆர்டி போனோம். ஆக்சுவலாக ஜிஆர்டியில் எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது என்னடானா, நாங்கள் வந்து ஒரு வருஷமாக சீட்டு போட்டிருந்தோம். அந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து செக்கை அமுச்சு விட்டுருந்தாங்க. ஸோ அந்த செக்கை வந்து எங்கள் வீட்டுக்கு வரும் அப்படின்னாங்க. யூஸ்வலாக வரது தானே அப்படின்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டோம். இவரும் கேட்டுகிட்டே இருந்தார், செக் வந்துச்சான்னு. வரலையே, எந்த மாதிரி கொரியரும் வரலையே நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு எங்களுக்கு டவுட் ஆகிடுச்சு. ஃபோன் பண்ணி நாங்கள் ஜிஆர்டியில் கேட்டோம், என்னங்க இன்னும் வரல, நாங்கள் அமுச்சிட்டோங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ப்ரொஃபஷனல் கொரியர் வந்து ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்காங்க, சொதப்பிட்டாங்க. எங்கே மிஸ்பிளேஸ் ஆகிடுச்சுன்னு தெரில. இப்போ வரைக்கும் எங்களுக்கு அந்த செக் வந்து கையில் கிடைக்கல, மிஸ்பிளேஸ் ஆகிடுச்சு. ஆனால் ப்ரொஃபஷ்னல் கொரியர் டெலிவரி பர்சன் வந்து சொன்னாங்க, நாங்கள் உங்கள் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னாங்க. மித்ததுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வாங்க வந்து வாங்கிக்கோங்கம்பாங்க. பட் இதுக்கு வந்து சொதப்பி என்பா இவ்வளோ ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த வந்து அசால்ட்டாக வந்து நான் வீட்டு வாசப்படியில் வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து சிசிடிவி கேமராவில் பார்த்ததில் அந்த மாதிரி அந்த 2 நாளில் அவங்க வரவே கிடையாது. ஸோ அதுக்கப்புறமேட்டு நாங்கள் போய் எழுதி கொடுக்கணும். ஜிஆர்டியில் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு கிடைக்கல, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசனை எழுதி கொடுக்கறதுக்கு வேண்டி போனோம். ஸோ அங்கே எழுதி கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 10 நாள் ஆகுமாமா மறுபடியும் நம்மளுக்கு வந்து அந்த செக்கு கிடைச்சி அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த எந்த ஜுவல் வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. நாங்கள் வந்து பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, சரி நான் அவர் வந்து எழுதி கொடுத்துட்ருக்க டைமில் சரி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தன்மை குட்டிக்கு இந்த 2 செட்டும் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கிற மாதிரி இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இப்போவே கூட புக் பண்ணி வச்சுட்டு போயிடலாம், ஆஃப்டர் 10 days கழிஞ்சிட்டு கூட வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் எனக்கு வந்து இல்லை, இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு மைண்டில் தாட் இருந்தது. இப்போ இது 2ம் பார்த்தோம். இது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 3.5 பவுன் வந்தது, இன்னொன்று வந்து 5.5 பவுன் வந்துச்சு. அப்புறம் இன்னும் 2 பார்த்தோம், அதை வீடியோ எடுக்கலன்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 4 பவுன் அந்த ரேஞ்ச் இதில் இருந்தது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி எது எடுக்கலான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. டக்குன்னு எடுன்னா எப்படி எடுக்க முடியும், இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் காமிக்கலாம்ல அப்படின்னு மாதிரி எனக்கு மைண்டில் இருந்தது. சரி இப்போ மெயின் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கலாம், அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த ஜுவல் ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கலாம். இது அவசரமாக பண்ண வேண்டிய ஒரு வேலை கிடையாது. பொறுமையாக நிதானமாக நம்ம என்ன பார்த்து வாங்கணும்னு நீட்டாக பார்த்து வாங்கணும் இல்லையா. அதனால வந்து ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு, தன்மையும் கொஞ்சம் சிக்காந்தான். சரி அவளை போட்டு இன்னும் கஷ்டப்படுத்த வேணான்னு மேலாப்பில் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. அது வந்து ஒரு 10 daysக்கு அப்புறமேட்டு மறுபடியும் போய் பார்த்துக்கலாம் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், என்னப்பா வாங்கலாம் அப்படின்ட்டு. உங்களோட ஏதாச்சும் ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ் இருந்தால் கொடுங்க, என்ன மாதிரி வாங்கலாம், எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
பார்க்கலாம் என்ன வாங்குறேன்னு எனக்கே இன்னும் தெரியல. உங்களோட கெஸ் ஏதாச்சும் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அதுக்கப்புறமேட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு தேடும் படலம் போயாச்சு. எங்களுக்கு வந்து பாப்பாவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு செலிப்ரேஷன் போய் பார்த்தோம், எப்போவுமே ஆஸ் யூஷுவல் அமைஞ்சு வரவே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவியில் சும்மா ஒரு 8 போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதேவியில் போய் பார்த்ததெல்லாம் எனக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது. ஸோ அதில் ஒன்று வச்சு பார்த்துட்டு நாங்கள் பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கியாச்சு. அங்கேருந்து அதுக்கப்புறமேட்டு டின்னரும் சாப்பிட்டாச்சு. டின்னர் வந்து தலப்பாக்கட்டியில் போய் சாப்பிட்டாச்சு. ஏன்னா பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னாங்க. ஸோ அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுற டைமில் போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டுட்டு லைட்டாக தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதாங்க, எங்களோட டே இப்படி தான் போச்சு. சுக்குமல்லி காப்பி கருப்பட்டி போட்டு சுக்குமல்லி காப்பி வச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே நான் வந்து சுக்குமல்லி காப்பி கொண்டு வந்து வச்சாச்சு. நாங்கள் இதுதான் வந்து நைட்டு இப்போ ரீசெண்டாக வந்து குடிக்கிறோம். பட் ரொம்ப ரெகுலராலாம் இல்லை, வீக்லி ஒரு 2 or 3 அந்த மாதிரி குடிக்கிறோம். ஏன்னா கோல்டு பயங்கர கோல்டாக இருக்குது. அண்ட் அவருக்கு கொஞ்சம் இங்கே வந்து தொண்டை கரகரன்னு இருக்கா, அதனால சரி சுக்குமல்லி காப்பி வச்சு குடித்தா கொஞ்சம் தொண்டைக்கு இதமாக இருக்குது. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி வந்து போட்டிருக்கேன். நார்மல் சர்க்கரை இல்லாமல் கருப்பட்டி போட்டு குடிக்கும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. இனி நான் போய் தோடெல்லாம் கழட்டி வச்சிட்டேன். இப்போ போய் நான் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு போய் குளிச்சுட்டு அப்புறம் லைட்டாக ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு தூங்க வேண்டியதுதான். அவ்வளோதான், இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி vlog பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.